ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இன்றைக்கி டக்குன்னு 5 டிப் தான் வந்து பார்க்க போகிறோம். சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? பார்க்கறதுக்கு நல்லா குண்டுன்னு அழகாக தக்காளி இருக்கும். அதை வந்துட்டு இப்போ வெயில் காலன்றனால விலை கம்மியாக இருக்கும். ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுருவோம். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சுருங்கி போயிருக்கும், ஒன்று வீணாக போயிருக்கும், ஒன்று அழுகி போயிருக்கும். அதுலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான டிப் என்னன்னு பார்த்துடலாம். ஏற்கனவே நல்லா அழகாக முழுன்னு இருக்க தக்காளிக்கு மேலே அந்த மாதிரி கடலெண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ எடுத்து சும்மா அங்கங்கே ஒரு ட்ராப் வந்து அதோட கண்ணில் கரெக்டாக அந்த மாதிரி ஒத்தக்கண் சிவராஜ் மாதிரி இருக்குல்ல, அது மேலே அங்கங்கே இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட தக்காளி வெளியில் வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு வாரத்துக்கு மேலே நம்ம தக்காளி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரியே இருக்கும். டிப் நம்பர் 2. அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமா? மல்லிகைப்பூ வாங்குறப்ப எப்போதும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக மல்லிகைப்பூ மேலேயோ இல்லை பூ மேலேயோ தண்ணியை தெளித்து வைப்போம். அது மாதிரி வைக்காமல் நீங்கள் எந்த கண்டெய்னரில் வைக்க போகிறீங்களோ கீழே இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டு மூட போகிறீங்க இல்லையா, அந்த பாத்திரத்தை தண்ணியில் நல்லா வந்து நினச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா நினச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த நினச்ச டப்பாவை வந்து மேலே மூடிட்டீங்க அப்படின்னா அந்த பூ வந்து அழுகி போகாமல் இருக்கும். நம்ம அது மேலேயே வந்துட்டு தண்ணி தெளித்தோம் அப்படின்னா பூ வந்து அழுக ஆரம்பிச்சிடும். இந்த டப்பாவில் தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் அப்போ வாங்கின எப்படி பூ வாங்கினீங்களோ அதே மாதிரியே இருக்கும். இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3. அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஒரு லட்டு தான் வந்துட்டு செய்ய போகிறோம். எப்போதுமே சப்பாத்தி மீந்து போனால் என்ன கொத்து சப்பாத்தி தான் பண்ணணுமா என்ன? வாங்க டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணுவோம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சப்பாத்தியை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மண்டை வெல்லம்னு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் நான் மண்டையாகவே வெல்லத்தை போட்டுட்டேன். நீங்கள் வந்து பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. இதை நல்லா ஒரு பல்ஸ் மோட் விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றி முடிச்சதுக்கப்புறமா உதயகிருஷ்ணா அசல் நெய் தான் ஊற்றணும் அப்படின்லாம் கிடையாது. உங்ககிட்ட எந்த நெய் இருக்கோ அந்த நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பரப்பரன்னு நல்லா ட்ரை நட்ஸ் எல்லாத்தையும் தூவி இந்த மாதிரி இறக்கிக்கோங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை குட்டி பாலாக அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி லட்டு, மோத்திசூர் லட்டு, மஞ்சள் லட்டு, பச்சை லட்டு எல்லா லட்டும் தோற்று போயிடும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டான ஒரு வீட் லட்டு. அது இன்ஸ்டண்ட்டாக 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி அழகாக உருட்டி டக்குன்னு வாயில் போட்டு அடிச்சிடுங்க. வாயை மூடிட்டு அவ்வளோ டேஸ்ட்டில் மெய் மறந்து சாப்பிடுவாங்க. இதை இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப்போ இல்லை இந்த மாதிரி பேப்பர் பவுலாக இருக்கும்ல, அதில் வச்சு கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் கடையில் தான் வாங்கினீங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளோட டேஸ்ட்டு பேபி அவங்கக்கிட்ட தான் கொடுத்து டேஸ்ட் பார்க்க போகிறோம். அவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்றத உங்களுக்கு லைவாக ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படியே அந்த கேக்கு அந்த பாலத்தோட பசந்தி அதில் என்னென்ன முக்கியம் மிக்ஸ் பண்ணி மேலே முந்திரி பருப்பு போட்டு வச்ச மாதிரி இது மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பாராட்டு மலையில் நனைஞ்சிருவீங்க. தோற்றத்துக்கு துண்டு தேவைப்படும். அந்த அளவுக்கு உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட்டான லட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸில் செஞ்ச ஏதாவது வீடியோஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவோட என் ஸ்க்ரீனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமா? இந்த சப்பாத்தி பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா சாஃப்டாக தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா தான் தெரியுது அது ஸ்லேட்டு மாதிரி இவ்வளோ மொத்தமாக ஆகிடுச்சு அப்படின்னு. இதை எப்படி அப்படியே சாஃப்டாக மிருதுவாக ஆக்குறது அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு இட்லி குண்டா வச்சுக்கோங்க. அதில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. அது மேலே இட்லி தட்டை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச சப்பாத்தி ஒரு 3, 4 இல்லை 5 மேக்ஸிமம் 5 சப்பாத்தி வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் இல்லை, அப்படி 1 2 3ன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆவி பறக்க சூடான சுவையான மிருதுவான சப்பாத்தி வந்துட்டு ரெடி ஆகிடும். எடுக்கிறதுக்கு அவ்வளோ சூடாக இருந்தது. இருந்தாலும் அதை அப்படியே அலேக்கா தூக்கி தட்டில் போட்டுறேன். இப்போ பாருங்கள் நம்ம சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே இப்போ செஞ்சது தாங்க அப்படின்னு நம்மளோட ரிலேஷன்ஸ் யாராவது வந்தால் கூட கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்ட் சப்பாத்தி. இதை நீங்கள் வந்துட்டு நார்மலாக சப்பாத்தி செஞ்சுட்டு எனக்கு சாஃப்டாக வரலன்னா இந்த மெத்தட் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மீந்து போன சப்பாத்தி தான் செய்யணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் கஸ்டமைஸ்டு லேபிள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா தர்ஷன் கியூட்டி அவங்களுக்கு தான் தாமஸ் ட்ரெயின் வந்து போட்டு தீம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தாமஸ் ட்ரெயினில் நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப பார்த்தது ரொம்ப பிடிக்கும் போகோ சேனலில். பட் அதை இப்போ கேட்குறப்ப என்னோட ஓல்டு மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வருது. ஒரு குழந்தைங்களும் ஒரு தீம் கேட்குறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும், கஸ்டமைஸ் லேபிள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். டிப் நம்பர் 5. அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமா? இந்த வெண்டைக்காய், கொத்தவரங்காய் இதெல்லாம் பீன்ஸ் இதெல்லாம் நறுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை எப்படி டக்குன்னு நறுக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த டிப்பில் பார்க்க போகிறோம். வெண்டைக்காயை இது மாதிரி அழகாக வந்துட்டு சீட்டு கட்டு மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்வீட் பாக்ஸ் மூடி ஒன்று எடுத்துக்கோங்க.
அதை அப்படியே அது மேலே போர்வை போத்துன மாதிரி போத்திட்டு டக்கு டக்கு டக்குன்னு நறுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கைக்கும் டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி ஒரே டைமில் அப்படியே ஒரு 20 வெண்டைக்காயிலேருந்து 30 வெண்டைக்காய் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதை நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்கலாம், கையை வச்சு அழுத்திக்கலாமே அப்படின்ட்டு. கையில் நம்ம வச்சோம் அப்படின்னா 5 வெண்டைக்காய் 6 வெண்டைக்காய் தான் நம்மளால் வைக்க முடியும். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 வெண்டைக்காய் வரைக்கும் வச்சு அழுத்தி நம்ம வந்து டக்கு டக்குன்னு கட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கும் எண்டிங் மட்டும் எடுத்து தனியாக தூக்கி தூர போட்டுருங்க. ஸோ இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் மினி பேக்ஸ் ப்ளஸ் கஸ்டமைஸ்டு லேபிள்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இருங்க போயிடாதீங்க, இந்த டிப்பை சொல்ல மறந்துட்டேன். இந்த மூடியில் வந்துட்டு நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.